Hello friends, welcome to my YouTube channel Study with Vaishali. இந்த சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் இருக்க போகுதுன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட ஸ்டடி vlogs, ஸ்டடி பிளான், ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே எப்படி தயார்படுத்திக்கிறது, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம ஜாபுக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா தான் இருக்குது. அது என்னென்னா ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளானை போட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் அந்த ஸ்டடி பிளானில் ஸோ டெய்லி ஒரு சப்ஜெக்ட் இல்லாட்டி 2 சப்ஜெக்ட், மேக்ஸ் 1 hour இருக்கணும், அட்லீஸ்ட் 1 hour இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் 1 hour, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 30 minutes கிட்ட சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். திருக்குறளும் இருக்கணும். திருக்குறள் ஆஸ் பர் நியூ சிலபஸ் திருக்குறள் கண்டிப்பாக இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி அச்சீவர்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரியனா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டடி பிளான் போடுவாங்க, அந்த ஸ்டடி பிளானை எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டெய்லி ஒரு ஷெடியூல் இருக்கும், அந்த ஷெடியூலை முடித்தா தான் அவங்க தூங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே ஸ்டடி பிளான் போட்டு அதை ஃபாலோ பண்ணி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணால் நம்ம 100% நம்மளால் வின் பண்ண முடியும். ஆனால் நம்மளால் ஏன் டெய்லி ஃபாலோ பண்ண முடியல? நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. 2 நாள் படிப்போம், 3 நாள் படிப்போம், 4 நாள் படிப்போம், அதுக்கப்புறம் நம்மளால் படிக்க முடியாது. திரும்பி கேப் விட்டுருவோம், திரும்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், திரும்பி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஏன் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறது என்னென்னா ஃபோக்கஸ், ஹெல்த்து, இன்னொன்று கன்சிஸ்டன்சி. ஸோ இதை எப்படி நம்ம லைஃப்பில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் வின் ஆகிட்டீங்க. ஸோ இது நான் பண்ண விஷயம். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா மெடிடேஷன் மூலியமாக. ஸோ நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற ஒரு விஷயம், நம்ம ஃபோக்கஸ் வரணும்னா நம்ம மெடிடேஷன் பண்ணணும். அது 100% ட்ரூ. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணி நான் அதில் சக்ஸஸ் ஆகிருக்கேன். ஸோ மெடிடேஷன் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. டெய்லி மார்னிங் ஒரு 10 minutes இல்லை 10 to 20 minutes. ஸோ ஸ்டார்டிங்கில் 5 minutesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் போதும். ப்ரீத்திங்கை நம்ம அப்சர்வ் பண்ணணும். நம்ம மைண்டோட ஃபோக்கஸ், பிரெயினோட ஃபோக்கஸை நம்ம ப்ரீத்திங் மேலே வைக்கணும். நம்ம எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியில் விட்டுறோம் அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சிட்டே இருக்கணும். நம்ம பிரெயினை கவனிக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes டெய்லி பண்ணிங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய நேரம் உட்காந்து தொடர்ந்து படிக்க முடியும். ஸோ இதுதான் நான் பண்ணுறது. நான் என்ன பண்ணுவேன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் வைக்கிறேன் அப்படின்னா காலையில் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes நான் பண்ணுவேன். அதே ஈவினிங்கும் திரும்பி உட்காரேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes நான் இந்த டெக்னிக்கை பண்ணிட்டு தான் படிக்க ஆரம்பிப்பேன். ஃபோக்கஸ் வரத்துக்கு ப்ரீத்திங் டெக்னிக் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீத்திங் டெக்னிக் நீங்கள் பண்ணி பாருங்கள். படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒரு நல்ல இம்பேக்டும் உங்கள் படிப்பில் தெரியும். ஒரு 1 week தொடர்ந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீத்திங் டெக்னிக் இல்லாமல் நான் போமோடோரோ டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நான் படிக்கிறேன். அது ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்மளால் உட்காந்து படிக்க முடியாது. ஸோ நான் டைமை ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஒரு செஷன் 2 hours படிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 25 minutes படிப்பேன், 5 minutes பிரேக் எடுத்துப்பேன். அடுத்த 25 minutes படிப்பேன், 5 minutes பிரேக் எடுத்துப்பேன். இதே மாதிரி அடுத்த 6 இது 30 1 hour முடிஞ்சிருச்சு. அடுத்த 1 hour 25 5 25 5 அப்படின்னு 2 hours-ஐ 4 25 பிரித்து நான் படிப்பேன். இப்படி படிக்கும் போது ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும், நல்லா படிப்பேன், நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த 2 hours செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுங்க. ஒரு 15 minutes பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கை மூடிட்டு நீங்கள் போயிடுங்க. இப்போது நம்மளுக்கு ஃபோக்கஸ் கிடைச்சிருச்சு. ஆனாலும் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். எனக்கு அந்த நிலைமை இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு காலையில் விடிய காலையில் ஏஞ்சா ரொம்ப டயர்டாக இருக்கும். புக்கை எடுத்து வச்சா சுத்தமாக படிக்க முடியாது. என்னன்னு பார்த்தா நான் ஒழுங்காக சாப்பிட்றத விட்டுட்டேன். படிக்க ஆரம்பித்தோன்னே நல்லா சாப்பிட்றதே விட்டுட்டேன். ஸோ அதனால் என்னென்னா நல்ல ஹெல்த்தி இன்டேக்ஸ் இருக்கணும். ஹெல்த்தி இன்டேக்ஸ் நீங்கள் நம்ம நட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. டெய்லி ஒரு வெஜிடபிள், நீங்கள் ஏற்கனவே சமைப்பீங்க, ஹோம் மேக்கராக இருந்தால் நான் சமைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிளை சேர்த்து ரைஸை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் இன்டேக்கை நிறையா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி படிப்புலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஹெல்த் கண்டிப்பாக படிப்பை இம்பேக்ட் பண்ணும். நல்லா சாப்பிடுங்க. அதே நேரத்தில் இன்பிட்வீன் ஹெல்த்தி ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க.
எப்பொழுதுமே வந்து நம்ம வீட்டில் மில்க்கோ இல்லை டீயோ குடிச்சிட்டு தான் இருப்போம். அதை வந்து டைமுக்கு காலையிலையும் ஈவினிங்கும் எடுத்துக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு பிரிஸ்க்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஏதோ ஒன்று சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு பிரிஸ்க்னஸ் கொடுக்கும். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா கன்சிஸ்டன்சி தேவை. நமக்கு டெய்லி படிக்கிற ஒரு பழக்கம் வந்து வரணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படித்தோன்னா கூட நம்மளால் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் மனசில் நினைங்க. எப்படி வந்து இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம லைஃப்பில் கொண்டு வர்றது? ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான் வந்து நான் வந்து என் லைஃப்பில் எடுத்துக்கிட்டது. அது ஒன்றும் இல்லை, 21 டே சேலஞ்ச். இந்த 21 டே வந்து நீங்கள் நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம 21 நாள் வந்து தொடர்ந்து பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்த நம்மளோட லைஃப்பில் ஒரு ஹேபிட்டாக வந்து அந்த விஷயம் மாறும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 21 டேஸுக்கு நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு சூட்டபுளான டைமில் ஒரு ஸ்டடி பிளானை போட்டு அந்த ஸ்டடி பிளானை டெய்லி வந்து ஃபாலோ பண்ணி 21 நாள் நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து 21 டேஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு பிக் சேலஞ்சாக இருக்கும். நம்மளால் வந்து முடியுமா, இல்லாட்டி நடுவில் ஒரு நாள் விட்டுறோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 7 டேஸ் சேலஞ்சாக பண்ணலாம். 7 டேஸுக்கு ஃபஸ்ட்டு 7 டேஸ்க்கு ஒரு சின்ன ஒரு 4 விஷயம் மட்டும் நீங்கள் டெய்லி பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸோ டேட் எழுதியிருக்கேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேங்கிறது எழுதியிருக்கேன். ஸோ மெடிடேஷன் நான் டெய்லி பண்ணணும், ஹெல்த்தி இன்டேக் நான் எடுத்துக்கணும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இருக்க டைம் வந்து ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து காலையில் வெறும் 2 ஹார்ஸும் ஈவினிங் ஆர் ஆஃப்டர்நூன் ஒரு 1 ஹவர் மேக்ஸுக்கும் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்மளுக்கு மீதி இருக்க டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து மற்றவங்க தூங்கிட்டு இருக்க டைமில் இல்லை தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைமில் தான் வந்து நம்மளால் படிக்க முடியும். ஸோ காலையில் ஒரு 2 ஹார்ஸும் ஒரு ஆஃப்டர்நூன் பெரியவங்கன்னா படுக்கிறப்போ ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1 ஹவர், இல்லாட்டி நைட்டு வந்து எல்லோரும் படுத்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவர், இதுதான் நம்மளால் ஃபஸ்ட்டு அஃபோர்ட் பண்ண முடியும். இந்த டைமிங்கை எக்ஸாக்டாக வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்காக தான் இந்த சேலஞ்ச் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஹோம் மேக்கர்ஸ்க்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது இவ்வளோ 3 ஹார்ஸ் படித்தா போதுமா நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது கரெக்ட் தான். நான் வந்து ஒரு பிளானிங் வந்து போட போகிறேன். அந்த பிளானை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நீங்கள் எப்படி வந்து டைமை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் ஹோம் மேக்கர்ஸ்க்கு. ஸோ இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் டெய்லி சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்மளால் கண்டிப்பாக 21 நாள் முடிக்க முடியும். அப்படி 21 நாள் தொடர்ந்து போகல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா 3 டேஸ் சேலஞ்சாக கூட வச்சுக்கலாம். ஒரு 3 நாளைக்கு பிளான் போடுங்க, அந்த 3 நாளைக்கு படித்து முடிங்க. அடுத்தது ஒரு 3 நாளைக்கு பிளான் போடுங்க, அதையும் படித்து முடிங்க. இதே மாதிரி 7 × 3 21. ஸோ 7 டைம் வந்து நீங்கள் பிளான் போடுங்க, 21 நாள் நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸோ இந்த சேலஞ்சை வந்து நானும் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து எனக்கு 7 டேஸுக்கு நான் வந்து ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை வந்து இந்த சேனலில் நான் வந்து போடுறேன். ஸோ அந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதையும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அதையும் ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணுங்கள். டைமிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். என்ன படிக்க போகிறேங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும். ஸோ டைமிங் வந்துட்டு இப்படியும் படிக்கலாம், இந்த டைமில் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து பேஸ் பண்ணி என்னோடய டைம் டேபிளை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து 7 டேஸ் சேலஞ்ச் போடுறேன். இந்த 7 டேஸ்க்கு பிளான் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி சில விஷயம் நம்ம கையில் இருக்கணும். என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அகாடமி மெட்டீரியல்ஸ் இருக்கும்ல, அது இருக்கணும். பிடிஎஃபாக படித்தா வந்து ரொம்ப கஷ்டம். பிடிஎஃப் படித்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் நிறையா எடுக்கும். இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் நீங்கள் ஹைலைட் பண்ணி படிக்கிறது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா A3 புக், சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட A3 புக் வாங்கியிருக்கேன். A3 புக்கில் ஹைலைட் பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி நான் படிக்கிறேன். பிடிஎஃப்பில் படிக்காதீங்க. உங்களை புக்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா பிடிஎஃப்லேருந்து படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஒரு
ஸ்டடி டேபிள் இல்லாட்டி சேம் பிளேஸ் ஹோமில் வந்து ஏதாச்சும் ஒரு கார்னர் இல்லாட்டி வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் உட்காந்துட்டு படிக்கிற மாதிரி ஒரு இடம். டெய்லி நீங்கள் அதே இடத்துல தான் படிக்கணும், எப்போ படித்தாலும் அதே இடத்துல தான் படிக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அது உங்கள் ஸ்டடி பிளேஸ் மாதிரி ஆக்குங்க. ஸ்டடி டேபிள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நானே வந்துட்டு பாய் விரித்து ஸோ அது பக்கத்தில் புக்ஸ் வச்சு சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அந்த மாதிரி தான் நானும் வந்து படிக்கிறேன். பிளானிங் போடுறதுக்கு ஒரு தனி நோட் பேடு இல்லாட்டி தனி ஒரு புக்கு இல்லை தனி டைரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் டே 1 டே 2 அப்படின்னு எழுதி அந்த டே 1ல் நீங்கள் எந்தெந்த மணி நேரம் எது படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத எழுதி அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அதை டிக் அண்ட் க்ராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா என்ன பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்புறம் ஸ்டடி விலாக்ஸும் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.